சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னடா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தெரியும்டா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கிளவி வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. என்னடா இதெல்லாம்? ஜோசியர்கிட்ட பொய் சொல்ல வச்சு எங்க 2 பேரையும் தனி கொடுத்தன இருக்க வச்சு என்னடா இதெல்லாம்? எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? என்னண்ணே நீங்க நான் உங்க நல்லதுக்கு தானே செஞ்சேன். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை. நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு தானே இது செஞ்சேன். நீங்க கூட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. சரிடா, நீ செய்யறதெல்லாம் நல்லதுக்கு தான். ஆனா நடக்கிறத பாத்தியா? அதனால எவ்வளவு குழப்பம் பாரு. நான் கேட்க வந்த விஷயமே வேற. என்ன? அண்ணியும் குழந்தையும் போய் பார்க்கணுங்கிற எண்ணமே உங்க மனசுல இல்லையா? அதை பத்தின ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாம இருக்கீங்க. அது இல்லடா, இன்னைக்குதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேனா. நீங்க பேசுறது ஏதோ தப்பிக்கிறதுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கே தோணல? நீங்க அதை பத்தி யோசிக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியலனே. அதனால தான் கேட்டேன். நம்ம வீட்டு குழந்தைனே, நம்ம குடும்பத்தோட வாரிசு. அம்மா தான் பைத்தியகாரத்தனமா பண்றாங்கன்னா நீங்களும் அப்படி செய்யலாமண்ணே. என்னடா பண்ண சொல்ற? இதை பாருங்கண்ணே, உங்க உடம்பு கொஞ்சம் சரியானதும் போய் அண்ணியும் குழந்தையும் பார்த்துட்டு வாங்கண்ணே. அது முடியாதுடா. அப்ப அவங்க இங்க வரத்துக்கு உண்டான ஏற்பாடையாவது பண்ணுங்க. அர்த்தம் இல்லாம பேசாதடா. அம்மா என்ன சொல்லுவாங்க? அதை மறந்துட்டு பேசுற. இதை பாருடா, அம்மா பேச்சு தான் எனக்கு முக்கியம். அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். என்னன்னு பேசுறீங்க? இதை பாருடா, அம்மாக்கு நான் முக்கியம்டா. நீங்க அம்மாவுக்கு முக்கியம்னா உங்களுக்கு உங்க போல முக்கியம் இல்லையானே? ஏண்டா செல்வம், உனக்கு அறிவே வராதா? நீ மாறவே மாட்டியா? இப்ப என்னாச்சுன்னு கத்துற? என்னடா பழக்கம் இது? அவனே முடியாம படுத்து கிடக்குறான்னா அவங்கிட்ட காதுல என்னமோ குசு குசுன்னு ஓதிக்கிட்டு இருக்க. சரியான மூளை கெட்டவனா இருக்கிறியே. அவனுக்கு தெரியாதா யாரை எப்போ போய் பார்க்கணும்னு? நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சில பேருக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னாதான் புரியும். டேய், நீ ஒன்னும் அவனுக்கு யோசனை சொல்ல தேவையில்லடா. அவன் ஏன் புள்ள. நீ அவன் காதை கடிக்கிறத இத்தோட விட்டுரு. எக்ஸ்கியூஸ் மீ செல்வம், ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த ஆன்டி சரோ மாணிக்கம் இந்த முக்கோண சண்டையில் நீ ஏன் தலையிடுற? நானும் பல முறை பார்த்துருக்கேன். ஆன்டி சரோவை 2 வார்த்தை பேசிட்டு விட்டுறலாங்கிற ஸ்டேஜில் நீ புகுந்து சண்டையை பெருசுபடுத்திடுவ. கடைசியில் பாவம் சரோ ஆன்டி அவங்கள துவம்சம் பண்ணி விட்டுருவாங்க. இதை நீ ஃபீல் பண்ணிருக்கியோ இல்லையோ, நான் பல முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லு. நீங்க இப்போதான் இந்த ரூமுக்கு வரீங்க, உங்களுக்கு முழு விஷயமும் தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டா அவரை அடக்குற? இத பாருமா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நான் ஒன்னும் அண்ணனுக்கு கெட்டதை சொல்லல, ரகசியம் பேசல. நம்ம வீட்டு குழந்தைமா, முதல் வாரிசு. அதை போய் பார்க்காம இருக்கிறது தப்பு இல்ல. அவர் புள்ளமா அது. டேய், என்னடா பெரிய புள்ள? எனக்கு ஏன் புள்ள தாண்டா முக்கியம். நீ சொன்னியே ஆண் வாரிசு, அது வந்த நேரம் தாண்டா ஏன் புள்ள கிழிஞ்ச நாராட்டம் கிடக்குறான். அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச புள்ள ஒண்ணு இங்க வர வேண்டியதும் இல்ல, அதை யாரும் போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. அம்மா, அம்மா, பிறந்த குழந்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறியே, மனசுல ஈரமே இல்ல? டேய், நான் அப்படிதாண்டா பேசுவேன். என்ன பண்ணணும்ங்கற? கேடா கிட்ட போங்கன்ற. நீங்க யாரும் அந்த குழந்தைய போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என் அண்ணன் குழந்தைய நான் போய் பார்க்க போறேன். யாருக்கும் என்ன தடுக்கிற உரிமை இல்ல. வீடெல்லாம் புரோஷனம் பண்ணுங்க. பாப்பா செல்வம், எப்படி இருக்கீங்க நீ? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ தூங்குறாளா?
வந்துட்டீங்களா செல்வம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீ. குழந்தைய நான் பார்க்கணும் நீ. விடுங்க நீ. ரொம்ப அழகா இருக்கான். 2 குழந்தைகளையும் பார்த்தா கண்ணுல தொட்டு ஒத்துக்கலாம் போல இருக்கு. ரெண்டுமே எங்க அக்கா குழந்தைங்க, அப்படிதான் இருப்பாங்க. உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இப்படி உட்காந்துக்கிறேன். ஏன் செல்வம், எங்க போயிருந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம, ஒரு ஃபோன் கூட பண்ணாம எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ? எங்கதான் போயிருந்தீங்க? ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்ல இருந்தேன் நீ. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை விடுங்க நீ. என் கதை ரொம்ப சாதாரணமான விஷயம். அடடே, வாங்க செல்வம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வம், எங்க குடும்பத்தாளுகளை மதிச்சு மரியாதை கொடுக்குற ஒரு ஆள் நீங்க தான். நீங்களும் இந்த நேரத்தில் எல்லாம் போயிட்டிய. சாரிண்ணே, இவ்வளவு தூரம் எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. எல்லாம் எதிர்பார்க்காம தான் நடக்குது செல்வம். என் புள்ள பிறக்கிறப்போ நான் இருந்த கஷ்டமான நிலைமை வேற எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என் புள்ள எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஆனா என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன சித்திரவதை பண்ணிட்டாங்க. கேள்விப்பட்டேன் நீ. ரொம்ப மனசு நொந்து போய் தான் வந்திருக்கேன். இவ்வளவுக்கு அப்புறமும் எங்க அம்மா கொஞ்சம் கூட மாறலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. பொதுவாவே மனுஷங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் வேதனைன்னு வரும்போது கொஞ்சமாவது இறங்கி வருவாங்க. எங்க அம்மா கொஞ்சம் கூட மாறல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அத்தையை விடுங்க செல்வம். உங்க அண்ணன் இவன் என் வயித்துல இருக்கும்போது கொற்ற மணில என்ன பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. அதுவும் இல்லாம அந்த சரளா. அனி ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த பொம்பளை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களை போட்டு இந்த பாடு படுத்தினதுக்கெல்லாம் எங்க அண்ணன் சேர்த்து வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காரு. உடம்பு முழுக்க கட்டு போட்டுக்கிட்டு. கரெக்டா சொன்னீங்க செல்வம். நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நீங்க இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஆமாங்க, நீங்க இருந்திருந்தீங்கன்னா அக்காக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காது. செல்வம் இருந்தாப்லனா ஏதாவது சொல்லி பிரச்சனையை தடுத்துருப்பாப்ல. என்ன பண்றது, நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. செல்வம், இப்ப நீங்க வந்தது என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் ரொம்ப தடுமாறி போயிருக்காரு செல்வம். இந்த நிலைமையில நீங்க தான் அவருக்கு துணையா இருக்கணும். நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு வகையில என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாவும் இருக்கு செல்வம். நீங்க இங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் செல்வம். உங்க எல்லாருக்குமே நான் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். உங்க முகத்திலேயே அதெல்லாம் தெரியுது. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நான் வந்தது பிடிக்கல. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இல்ல அவங்களுக்கு தான் நான் என்ன துரோகம் பண்ணேன்னு புரியல. என்ன சொல்றீங்க செல்வம்? யாருன்னு சொல்லுங்க. லீலாவை தான் நீ சொல்றேன். லீலாவுக்கு நான் வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னு தான் தெரியல. தம்பி, லீலாவுக்கு நீங்க வந்தது பிடிக்கலன்னு சொன்னீங்க. எனக்கே அதை சொல்ல வருத்தமா தான் இருக்குது. உங்களை வாங்கன்னு சொல்ல எனக்கே தயக்கமா இருக்குது. ஏன் மாமா, நான் என்ன பாவம் பண்ண? தம்பி, நீங்க நல்லவர். நீங்க தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. ஆனா உங்களால என் பொண்ணு லீலா சங்கடப்பட்டு இருந்தாங்கிறதா உண்மை. என்ன தம்பி, உங்களையும் லீலாவை சம்பந்தப்படுத்தி சந்தேகப்பட்டதுனால அவளுக்கு முன்னால பார்த்த இந்த சம்பந்தம் நின்று போச்சு. அது கூட எனக்கு பெருசா படல. ஆனா அவளை கட்டிக்கிட்ட படுபாவி அதே சந்தேகத்தினால அவளை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா. தம்பி, இத பாருங்க, லீலாக்கு இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு விவரமா சொல்ல பிடிக்கல. ஆனா உங்களால என் பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறா. கடவுளே, இந்த மாதிரிலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஹாஸ்பிட்டல்ல கூட ரவியை பார்த்தேன். என்கிட்ட ஒரு மாதிரிதான் நடந்துகிட்டாரு. ஆனா அப்ப எனக்கு புரியல. இத பாருங்க மாமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன். சத்தியமா என்னால லீலாவுக்கு தொந்தரவு வருதுன்னா அவ இருக்கிற தசை பக்கம் கூட நான் போக மாட்டேன். கிளம்புறேன் நீ. ஒரு நிமிஷம் செல்வம், ஒரு நிமிஷம். இந்தாங்க செல்வம். என்ன? திருவிளக்கு பூஜை குங்குமம் அவருக்கு வச்சு விடுறது நல்லது. சரி செல்வம், நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம். ஏன்னா ஒரு தடவை
அப்பாவே வசியமருந்து வாங்கினதா சொன்னாரு. அவருக்கு தெரியாம வச்சிடுற மாதிரி பண்ணணும். இத பாருங்க, நீ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. கூடிய சீக்கிரமே குழந்தையோட நீங்க நம்ம வீட்டுல வந்து வாழ போறீங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு இதை தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணல. வரேன், நீ வரேன், போயிட்டு வரேன். வரேன். சரி. அண்ணி குழந்தைய என்ன அமைதியா இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்து வான்னு கூட கூப்பிடாத அளவுக்கு வாய் அடிச்சு போயிருக்கீங்களா? எல்லாருமே திட்டம் போட்டு என் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களா? இப்ப குட்டு வெளிப்பட்டு போச்சுன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? பேசாத, வாய் கிழிச்சு போடுவேன். யார் உன்னை ஏமாத்துறது? நாங்களா? நாங்க உன்னை ஏமாத்துற. எங்களெல்லாம் ஏமாத்துறது நீ, உங்க அம்மா, உங்க அப்பா. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி உனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சுட்டு வெக்கம் இல்லாம பேசுறடி. நீங்க மட்டும் ஏமாத்துறியா? அந்த செல்வ பையன் கூட. இன்னொரு தடவை செல்வத்தை பத்தி பேசுன வெட்டி பொலி போட்டுருவேன். செல்வத்துக்கு லீலாவை தான் பேசணும். பொண்ணு இருந்தா நாலு பேர் கேட்டுதான் வருவாங்க. ஆனா ஒத்து வரல, விட்டுட்டோம். நீ நம்ம அதே எப்படி தொங்கிட்டு இருக்க? நீ கூட தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்து சுடுகாட்டுக்கு அனுப்பிட்ட. அதுக்கு மேல எங்க பொண்ணை கொடுமைப்படுத்தி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்க. அலர் குளத்தை விட்டு வெளில போக முடியாது சொல்லிட்டேன். ஆமா, எங்க லீலா முதல்ல கல்யாணம் பண்ணி அதை உன்கிட்ட மறைச்சிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா கூட தப்பு இல்லையா? ஏ ரவி, காம்பவுண்ட் வீட்டுக்கு நீங்க வரும்போது எவ்வளவு நல்லவங்க மாதிரி நடிச்சீங்க. உங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க. நீங்க நல்லவங்க நினைச்சுதானே என் லீலாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சேன். நீங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்திருந்தா ஏன் உங்க பழைய வாழ்க்கையை பத்தி என்கிட்ட சொல்லல? இப்ப நீ நல்ல மனுஷனா இருந்தா சரோ கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவகிட்ட ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நடிச்சியே, ஏன் நீ உண்மையை மறைச்ச? அப்போ நீ திட்டம் போட்டுதானே மறைச்ச. அப்போ நீ எவ்வளவு பெரிய திருடனா இருப்ப. எல்லாத்தையும் பண்ணிட்டு பாவம் எங்க லீலாவை இப்படி குடும்பப்படுத்திருக்கியே. என்ன மனுஷன் நீ? இந்த பார், லீலாவா இருக்க போய் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா. நானா இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன். கண்ணு துடமா வெட்டி போட்டுருப்பேன். நான் லீலா மேல உண்மையிலேயே பிரியத்தோட தான் இருந்தேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க ரவி. இது பிரியமா? இது பிரியம்னா உண்மையான பிரியத்தை என்னன்னு சொல்வீங்க? ஏய், ஒண்ணு தெரியுமா உனக்கு? பொண்டாட்டி மேல புருஷன் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கே, அது என்ன தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அது தம் மேல நம்பிக்கை இல்லாத பொட்ட பசங்க தான் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுவாங்க. உங்களை நல்லவர்னு நினைச்சு நான் லீலாக்கு தேர்ந்தெடுத்தது நான் பண்ண பெரிய தப்பு. உண்மையை சொல்லணும்னா நான் லீலாக்கு பண்ண பெரிய துரோகம். லீலா, என்ன மன்னிச்சிடுமா. நான் உனக்கு பெரிய கொடுமை பண்ணிட்டேன். அழாதக்கா. நீ எதுக்காக அழற? என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீ அழாதக்கா.
இந்த ஆளை கட்டிக்கிட்டது ஏன் துரதிர்ஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன்க்கா, நிச்சயமா நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். நீ என்ன சாகணும்? நீ ஒரு பாவமும் பண்ணல. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவளை சாகடிச்சிட்டு இப்ப உன்னை உயிரோட சாகடிச்சிட்டு இருக்கானே, இவன் தாண்டி சாகணும். ஏய், இப்போ அது சொல்லு, யாரும் மோத பண்ணாட்டி அந்த விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க? அது ஏய், சொல்லலன்னு வெச்சுக்க, என் புருஷன் தேவையில்லை. நானே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டு அருவாமனை எடுத்து கூற போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாம் மறந்து பேசாத. அப்பா, இந்த மாதிரி அரக்க குணம் பிடிச்ச ஆளுங்க கிட்ட ராட்சசத்தனமா தான் பேசணும். அப்படி பேசாமதான் ஏற்கனவே ஒருத்தி செத்துட்டா, இப்ப லீலா செத்துட்டு இருக்கா. நீ பேசாம ரவி, நீ சொல்லு, என்ன உன் பழைய வாழ்க்கை? யாரும் உன் பொண்டாட்டி? அவ எப்படி செத்தா சொல்லு. நானே அதை மறக்கணும்னு நீ அதை மறக்க நினைக்கலாம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் பழைய வாழ்க்கை என்னன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். எங்க வீட்டு பொண்ணு லீலா சிந்தன ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் காரணம் என்னன்னு இப்போ இந்த நிமிஷம் நீ சொல்லித்தான் ஆகணும். சொல்லு.